அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து 13/6/2024 வியாழக்கிழமை அன்னைக்கு நிஃப்டியோட வீக்லி எக்ஸ்பைரி அண்ட் பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் இது ரெண்டுலையுமே வந்து சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நேற்று யூஎஸ் மார்க்கெட்டில் என்னாச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து யூஎஸ் மார்க்கெட் நடந்துச்சு. ஒரு நிமிஷம் நான் வந்து அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்து யூஎஸோட கன்சூமர் இன்ஃப்ளேஷன் டேட்டா அப்படிங்கிறது வந்துருச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்டேஷனை விட லைட்டாக கம்மியாக வந்துருந்துச்சு. அதனால் அது மார்க்கெட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய பாசிட்டிவிட்டியாக போயிடுச்சு. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து ஃபோர்காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 0.1% வந்து இன்ஃப்ளேஷன் வந்து இருக்கும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் 0.0% அப்படின்ட்டு ஒரு 0.1% கம்மியாக வந்துருச்சு. ஆக்சுவலி இது அதிகமாக வந்துருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்டுக்கு மிகப்பெரிய நெகட்டிவாக வந்து போயிருந்திருக்கும். அது வந்து மார்க்கெட் வந்து மிகப்பெரிய அளவில் கீழே சரிவு சந்திச்சிருந்திருக்கும். ஆனால் வந்து கம்மியாக வந்ததுனால அது வந்து மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவாக போயிருச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஈவெண்ட் என்னன்னா ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் ஃபெட் மீட்டிங் நடந்துச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜெரம் பவல்னு ஒருத்தர் இருக்கிறாரு. இப்போ ஆர்பிஐ கவர்னர் மாதிரி அங்கே ஜெரம் பவல் இருக்காரு. அவர் வந்து பேசுவார், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எக்கனாமியில் போயிட்டு இருக்கு, அதனால் நாங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் இந்த மாதிரி டிசிஷன்லாம் எடுத்திருக்கோம் அப்படின்ட்டு. அதுவுமே மார்க்கெட்டுக்கு நல்ல செய்தி அவர் சொல்லிட்டாரு. இன்ட்ரெஸ்ட் ரேட் எதுவுமே மாற்றலை, நாங்கள் 5.5 தான் ஆக்சுவலி முன்னாடி இருந்ததும் 5.5% தான், இப்போவும் 5.5 தான் வந்து வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. ஆனால் இங்கே அது மேட்டர் கிடையாது. இந்த 5.5 தான் இந்த மீட்டிங்கில் அவர் வச்சிருக்க போறாரு அப்படிங்கிறது முன்னாடி எல்லாருமே யூகிச்சது தான். இவர் வந்து 5.25 அப்படின்னு மாற்றிருந்தாலோ இல்லை 5.75 அப்படின்னு வந்து மேலே இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாலோ தான் மார்க்கெட்டில் மிகப்பெரிய வந்து ஒரு வால்டாலிட்டி அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஒரு கிராஷோ இல்லை மிகப்பெரிய அப்சைட் மூவ்மெண்ட்டோ வந்து நமக்கு கிடைச்சிருக்கும். ஆனால் அவர் அப்படியே சொன்னதுனால எல்லாருமே அதான் எக்ஸ்பெக்ட் பண்ணதுனால மார்க்கெட்டில் பெரிய எந்த வால்டாலிட்டியுமே நடக்கலை, அப்படியே முடிஞ்சிருச்சு. ஆனால் அவர் இன்னொரு விஷயம் சொன்னார். இந்த வருஷத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் 2-3 டைம் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணுறதா பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் இன்ஃப்ளேஷன் வந்து என்ன தான் குறைஞ்சிருந்தாலும் அது சஸ்டெயின் ஆகுது. அதாவது ஒரு பீக் இருந்திருக்கும், நாங்கள் ஒரு 7% பக்கமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ கம்மியாக இருக்குது, அரௌண்ட் 3% இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த 3%லேயே வந்து பார்த்திங்கன்னா சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலேயும் ஏறல கீழே இறங்கல. ஆனால் இவங்க கீழே இறங்கணும்னு பல முயற்சிகளை மேற்கொள்கிறாங்க. அது எதுவுமே நடக்காதனால இந்த வருஷம் எங்களால் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தடவை தான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ண முடியும். நாங்கள் அந்த முடிவில் தான் இருக்கிறோம். ஸோ ஆனால் அடுத்த வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் 4-5 தடவை வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லிட்டாரு. இது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுக்கு ஒரு மிக்சடு நியூஸ் தான். ஏன்னா இன்ஃப்ளேஷன் வந்து குறையாதனால வந்து அவங்க குறைப்பாங்களா, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பாங்களா அப்படிங்கிற வந்து ஒரு சந்தேகத்தில் இருந்தாங்க மக்கள் எல்லாருமே, யூஎஸ் மக்கள் எல்லாருமே. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்படி நாங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை குறைச்சிருவோம்ப்பா அப்படின்னு சொன்னதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவான நியூஸ் தான். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ப்ராபப்ளி டிசம்பரில் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன், இன்னொரு 6 மாதம் கழிச்சு. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் பெருசாக ரியாக்ட் பண்ணல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டவ் ஜோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்தோடனே செமையாக மேலே ஏறிச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஜெரம் பவலையா பேசினதுக்கப்புறம் திருப்பி கீழே இறக்கிட்டாங்க, ஒரு ஃப்ளாட்டாக தான் முடிச்சிருக்கிறான். அதே மாதிரி நம்மளுடைய S&P 500 வந்து பார்த்திங்கன்னா ஹியூஜ் கேப் அப்பு, ஆனால் சஸ்டெயின் ஆயிடுச்சு. டவ் வந்து பார்த்திங்கன்னா பல நாட்களாக வந்து அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. ஆனால் S&Pயும் சரி நாஸ்டாக்கும் சரி அவங்க பாட்டுக்கு எகிரி குதிச்சு ஆல் டைம் ஹை, டெய்லியும் ஒரு ஆல் டைம் ஹை அடிச்சுட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு நாஸ்டாக்குமே பாருங்கள் செமையாக மேலே தான் முடிச்சிருக்கிறான். முக்கியமான விஷயம் விக்ஸு, இவன் வந்து யூஎஸ் விக்ஸா இல்லை இந்தியா விக்ஸா அப்படின்னு வந்து ஒரு சந்தேகப்படுற அளவுக்கு வந்து 12.04 அப்படிங்கிற லெவலுக்கு போயிட்டான். ஹிஸ்டாரிக்கல் லோவும் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டுக்கும் இதான் கிட்டத்தட்ட அங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கான் அவன். இப்போ நம்ம மார்க்கெட் வந்து ஹிஸ்டாரிக்கல் லோ வருது அப்படின்னா அது பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்ம மார்க்கெட் வந்து நல்ல புல்லிஷ் மார்க்கெட் தான், எக்கனாமிக்கலாக ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனால் யூஎஸில் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக் கிழிஞ்சு தொங்கிட்டு இருக்குது, அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. இருந்தாலும் வால்டாலிட்டி இண்டெக்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறது மார்க்கெட்டோட புல்லிஷ்னஸை காட்டுது. இது புல்லிஷ் மார்க்கெட் தான் அப்படிங்கிறத வந்து நமக்கு எடுத்துரைக்குது. அடுத்து வந்து முக்கியமான விஷயம் வந்து பாண்ட் ஈல்ட். இவனும் பார்த்திங்களா நேற்று செம்மையாக கீழே குறைஞ்சிருக்கிறான். 4.4 4.3க்கு வந்துட்டான். ஸோ இதுவுமே வந்து ஒரு பாசிட்டிவான நியூஸ் தான். ஃபர்தராக மார்க்கெட்டில் ஒரு பெரிய செல்லிங் ப்ரெஷர்லாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. அண்ட் க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் இது லைட்டாக ஏறி இருக்குது. ஸோ நேற்றே நம்ம பார்த்துருந்தோம் லைட்டாக மேலே வந்திருக்கான் அப்படின்ட்டு. அகைன் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வெறித்தனமாக வந்து 79 வரைக்கும் போயிட்டு திருப்பி ஒரு ஃபாலு, இப்போதைக்கு 78 ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இது வந்து இந்தியாவை பெருசாக எந்த விதத்துலையுமே பாதிக்காது. ஸோ ஓவராலாக மார்க்கெட் சென்டிமெண்ட் அப்படிங்கிறது இப்போதைக்கு வேர்ல்டு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவாக தான் இருக்குது. அடுத்து நம்ம ஏடிஆரை பார்த்துருவோம். ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஐசிஐசிஐ அண்ட் HDFC இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 0.12 அண்ட் 0.6% முடிச்சிருக்கு. அதுவே அங்கே பார்த்திங்கன்னா 0.19 அண்ட் HDFC வந்து 2% மேலே போயிருக்காங்க HDFC. வாட் அ பாசிட்டிவ். அதுக்கப்புறம் வந்து இன்ஃபோசிஸை பார்ப்போம். இன்ஃபோசிஸ் வந்து 0.7% இங்கே நெகட்டிவ், ஆனால் இங்கே வந்து பாசிட்டிவாக தான் இருக்கான். 0.39% வந்து பாசிட்டிவாக இருக்கான். அடுத்து விப்ரோ வந்து 0.18% வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக முடிச்சிருக்கான். ஆக மொத்தம் HDFC பேங்க் தான் வந்து இண்டெக்ஸ்லேயே ஹெவி வெயிட்டான ஒரு ஸ்டாக். அவன் 2% மேலே போயிருக்கான் அப்படிங்கிறது பேங்க் நிஃப்டிக்கு ஒரு பாசிட்டிவ், நிஃப்டிக்கு ஒரு பாசிட்டிவ், ஓவராலாக நம்ம மார்க்கெட்டுக்கே ஒரு பாசிட்டிவ் தான். மற்ற ஏடிஆரும் சில ஏடிஆர்ஸ் வந்து நெகட்டிவ்ல முடிஞ்சது, பாசிட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு. ஸோ ஓவராலாக வந்து ஏடிஆர் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவிட்டி தான் வந்து இண்டிகேட் பண்ணுது. அடுத்து நம்ம FII டேட்டாவை பார்த்துடலாம்.
ஸோ எஃப்ஐஐ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து 100 கோடி செல் பண்ணாங்க, அகைன் வந்து இப்போ பை பண்ணியிருக்காங்க 400 கோடி. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஓரிரு மாதங்களில் ஒரு மிகப்பெரிய புல் மார்க்கெட் நம்ம விட்னஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து தோணிக்கிட்டே இருக்குது. நம்ம பார்ப்போம். எஃப்ஐஐ மட்டும் பை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நிஃப்டியால் இன்னொரு 1000 2000 பாயிண்ட் ஈஸியாக வந்து போகிறதுக்கான எல்லா வாய்ப்பு இருக்குங்க. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இதுதான் சரியான நேரம்னு நினைக்கிறேன். சப்போஸ் ஒரு சின்ன ஃபால் வந்தாலுமே அதுக்கப்புறம் வந்து ரீட்ரேஸ் ஆகி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எஸ்ஐபி போடுறது இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனா ஒரு 5% 10% மாதிரி அப்படியே கொஞ்சம் பண்ணுறது அதெல்லாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நானும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் இருக்கேன். நான் பண்ணும்போது உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். ஸோ எஃப்ஐஐடி 2 பேருமே பாசிட்டிவாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கெட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா சென்டிமெண்ட்டுக்கே ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அடுத்து வந்து இப்போதைக்கு வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சரை பார்க்கும்போது டவ் ஜோன்ஸ் வழக்கம் போல் அண்டர் பர்ஃபார்மன்ஸே நெகட்டிவாக இருக்கான். ரீல்ஸ் ஃப்ளாட்டாக இருக்கான்னு சொல்லலாம். S&P 500 வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக இருக்கான். நாஸ்டாக் வந்து பயங்கர பாசிட்டிவாக இருக்கான். இங்கே யூரோப்பியன் மார்க்கெட்டெல்லாம் ஆல்ரெடி ஏறி முடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கம்மியாக பண்ணிட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக நெகட்டிவாக இருக்கான். ஒரு 0.2% அளவுக்கு. நிக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான் மார்க்கெட் இவன் 0.5% நெகட்டிவாக இருக்கான். தைவானும் நெகட்டிவாக இருக்கான். சம்திங் இஸ் ராங் போல் தெரியுது. இருங்க இவன் யார் நம்ம கிஃப்ட் நிஃப்டி என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்ப்போம். ஸோ கிஃப்ட் நிஃப்டி ஓகேங்க, இவன் வந்து ஓகே, பெரிய இதெல்லாம் இல்லை. ஏஷியன் மார்க்கெட் லைட்டாக நெகட்டிவாக இருந்துச்சு, அதனால் நான் இவனை சந்தேகப்பட்டேன். ஆனாலுமே நம்ம கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 440 23 440 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கான். நேற்று இங்கே முடிச்சது வந்து பார்த்திங்கன்னா 355. ஸோ அப்படி பார்க்கும்போது 440னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80 பாயிண்ட்டுக்கு பக்கமாக வந்து நிஃப்டி வந்து கேப் அப் காட்டுறான். ஸோ ஓகே, இப்போதைக்கு நம்ம கேப் அப் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாம். அது 50 100 பாயிண்ட் வரைக்குமே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் இருக்குது. அதுக்குள்ளே ஏதாவது மார்க்கெட் அஃபெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா எதிர் மேலேயோ கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம சிபிஆர் ஆன் பண்ணி நேற்று நிஃப்டியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, நான் வந்து மந்த்லி சிபிஆர் ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும் நேற்று நிஃப்டி வந்து மேலே போக ட்ரை பண்ணுச்சு. ஆனால் திருப்பியும் செல்லிங் ப்ரெஷர் வந்து கீழே வந்துருச்சு. இது என்னத்தை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா பையர்ஸ் ஒவ்வொரு தடையுமே மார்க்கெட்டை மேலே கொண்டு போக ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் பையர்ஸ்க்கு ஸ்ட்ரென்த்து பத்தலை, ஆள் சேர மாட்டேங்கிறாங்க. இப்போது 10 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 10 பேர்த்தோட இன்னொரு 20 பேர் சேர்ந்தால் தான் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை கட்டி இழுக்க முடியும்னு வச்சுக்கங்களேன். இப்போ அந்த மாதிரி 10 பேர் ட்ரை பண்ணுறாங்க, நேற்றும் ட்ரை பண்ணுறாங்க, முந்தா நேற்றும் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த 10 பேர்த்து கூட யாரும் வரமாட்டாங்க. அந்த சமயத்தில் செல்லர்ஸ் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி மார்க்கெட்டை கீழே இறக்கிறாங்க. இதே தான் தொடர்கதையாக போயிட்டு இருக்கு. பட் இது எல்லாமே கன்சாலிடேஷன் தான். பட் இந்த கன்சாலிடேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் கன்சாலிடேஷன் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை மேலே போகவே விட மாட்டேங்கிறாங்க. இங்கே பாருங்கள், இங்கே மேலே போயிருக்கா கீழே வந்துச்சு, மேலே போக ட்ரை பண்ணிச்சா கீழே வந்துச்சு, மேலே போக ட்ரை பண்ணிச்சா கீழே வந்துச்சு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நெகட்டிவிட்டி குறிக்குது. ஸோ கன்வின்சிங்காக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இந்த ஹை 23,441க்கு மேலே போனால் மட்டும் பத்தாது, ஒரு அரை மணி நேரத்துக்காச்சும் ப்ரைஸ் சஸ்டெயின் ஆகணுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி போயிருக்கான், ஒரு கேண்டில் கரெக்டாக ஹையை உடச்சிட்டு போவான், உடனே கீழே விழுந்துருவான். இங்கே பாருங்கள், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உடைக்க முடியல. இங்கே பாருங்கள், நேற்று வந்து இந்த ஹையை உடச்சிட்டு போயிருக்கான், ஆனால் உடனே கீழே விழுந்துட்டான். அப்போ என்ன ஆகணும், ப்ரைஸ் சஸ்டெயின் ஆகணும் அதுக்கு மேலே புல்லிஷாக. அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து மார்க்கெட்டை புல்லிஷ் அப்படின்னு வந்து எடுத்துக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற நிலைமையை பார்க்கும்போது இந்த கேப் அப்பே வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வீக்லிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் தான் வந்து பொசிஷனலாகவே கன்சல்டேஷன், சிபிஆர் வந்து கன்சல்டேஷன் தான் இண்டிகேட் பண்ணுது. ஸோ இன்றைக்கி அந்த அப்சைடு மூவ் வருமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போதைக்கு வந்து 80 பாயிண்ட் கேப் அப் அப்படின்னா உங்களுக்கு வந்து பொசிஷனலாக வந்து நம்ம டுமாரோ சிபிஆரில் பார்த்துடலாம். இப்போதைக்கு ஒரே ஒரு பாசிட்டிவ் விஷயம் என்னன்னா ப்ரைஸ் இன்னும் சிபிஆருக்கு மேலே தான் இருக்குது. அதுதான் ஒரே ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் இன்றைக்கி அசனிங் சிபிஆர் ஃபார்ம் ஆயிருக்கு. இதுவும் வந்து ரெண்டாவது ஒரு பாசிட்டிவான விஷயம். என்றைக்குமே அசனிங் சிபிஆர் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து பை அண்ட் டிப்பிள் இருக்குன்னு அர்த்தம். அதாவது மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா மேலே போயிடும் அப்படிங்கிறத இண்டிகேஷன். ஆனால் இப்போ வந்து எப்படி இருக்குன்னா மேலே போய் கீழே வந்து செல் அண்ட் ரைஸில் வந்து நம்மளை குழப்பிட்டு இருக்கிறான். ஸோ பட் பரவாயில்ல, பார்த்துக்கலாம். நம்ம இப்போதைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம் மிகப்பெரிய ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இப்போதைக்கு 80 பாயிண்ட் வந்து கேப் அப் பண்ணி வச்சுக்கோங்களேன். அவன் வந்து சிபிஆருக்கு மேலே தான் ஓப்பன் ஆகிறான். இந்த டேயோட சிபிஆருக்கு மேலே ஓப்பன் ஆகிறான். ஸோ R1 அப்படிங்கிறது மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸாக இருக்க போகுது நிஃப்டிக்கு இன்றைக்கி. பட் அசெண்டிங் சிபிஆர் இருக்கிறதுனால R1 தாண்டினா மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதையும் நம்ம வந்து தட்டி கழிச்சிட முடியாது. அதே மாதிரி இன்கேஸ் ஃபால் வந்துச்சு அப்படின்னா S1 கிட்டேருந்து கண்டிப்பாக மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு 90% வந்து சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து நிஃப்டியில் இன்றைக்கி ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த S1 ரிவர்சல் அண்ட் R1 ரிவர்சலை, இது வந்து R1 ரிவர்ஸில் இன்றைக்கி ஒரு லோ ப்ராபபிள் ட்ரேட். ஆனால் நிறையா டைம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகிருக்கிறதுனால ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், சிபிஆருக்கும் R1 இடையில் இருக்க டிஸ்டன்ஸுமே பாருங்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதே மாதிரி சிபிஆருக்கும் S1 இடையில் இருக்க டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. இதுவே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் சப்போஸ் இன்னைக்கு கீழே விழுந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஹை ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா கீழே விழும்போது தான் கிடைக்கும், மேலே போகும்போது கிடைக்காது. ஏன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது. சிபிஆருக்கு மேலே நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா R1 வரைக்கும் ஸ்பேஸ் கம்மியாக இருக்கும். அதே சிபிஆர் கீழே விழும்போது எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே விழும்போது S1 வரைக்கும் தான் போவான். அப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும்.
அண்ட் அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை பாருங்கள், உங்களுக்கு இதுதான் வந்து ப்ரீவியஸ் டே லோ. ஸோ ப்ரீவியஸ் டே லோக்கும் S1க்கு இடையில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இது இப்படி அதிகமாக இருந்தாலுமே மார்க்கெட் கன்சால்டேட் தான் ஆகும் அப்படிங்கிறதா இண்டிகேஷன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா R1 ரிவர்சலை விட இந்த ப்ரீவியஸ் டே ஹைலேருந்து ப்ரைஸ் ரிவர்சல் ஆச்சுன்னா அப்படின்னா அது ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேட் தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும்போது 90% ஆஃப் டைம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகாது, ரிவர்சல் தான் ஆகும். ஸோ அதன் அடிப்படையில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஈவன் தோ இந்த R1 ரிவர்சல் அப்படிங்கிறது லோ ப்ராபபிள் ட்ரேடாக இருந்தாலுமே எப்படி வந்து ஒரு அசெண்டிங் சிபிஆரில் R1 ட்ரெண்டிங் ஹை ப்ராபபிள் ட்ரேடோ அதே மாதிரி இன்றைக்கி இந்த ஸ்பேஸ் அதிகமாக இருக்கிறதுனால ப்ரீவியஸ் டே ஹை ரிவர்சலுமே வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான். அப்போது ப்ரீவியஸ் டே ரிவர்சல் ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி, S1 ரிவர்சல் ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. சப்போஸ் இந்த ப்ரீவியஸ் டே ஹையும் தாண்டி மார்க்கெட் வந்து ரொம்ப பாசிட்டிவாக மேலே க்ளோஸ் ஆகுதுன்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான். அதையும் நம்ம மறந்துடக்கூடாது. அடுத்து நம்ம நிஃப்டி அப்படியே பொசிஷன்லாம் வந்து அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ மந்த்லி சிபிஆர் வந்து நிஃப்டிக்கு அரௌண்ட் இந்த ரேஞ்சில் இருக்குங்க. அவன் அதுக்கு மேலே தான் இருக்கான், அது ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் இது வந்து மந்த்லியோட R1 இவன் அதுக்கு மேலே தான் இருக்கான். இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான ஒரு பாசிட்டிவான விஷயம். ஸோ ஒரு பெரிய ஃபால் வரணும் அப்படின்னா நிஃப்டி வந்து இந்த 23,150 தாண்டி கீழே வந்தால் தான் ஃபால் வரும். அது வரைக்கும் நான் வந்து இவனை நம்ப மாட்டேன். நான் வந்து புல்லிஷ் பயாஸாக தான் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஸோ ஈவன் தோ இன்ட்ராடேல சின்ன சின்ன ஃபால் வந்தாலுமே பொசிஷனெலாம் இவன் வந்து புல்லிஷாக தான் இருக்கான், இதை பிரேக் பண்ணாத வரைக்கும். ஸோ எப்போ வேணால் மார்க்கெட் வந்து மேலே போகலாம். இந்த 23,783 ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கு எல்லா வாய்ப்புகளுமே இருக்குது. ஏன்னா இது வந்து மந்த்லியோட R2. ஆனால் இங்கே பாருங்கள், ப்ரைஸ் செம்மையான பிரேக் அவுட்டு, இது கன்சால்டேஷன். ஸோ இந்த ஷூட்டிங் ஸ்டார் வர எல்லாம் இந்த கேண்டில்ஸ்டிக் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஷூட்டிங் ஸ்டார் தான். இந்த ஷூட்டிங் ஸ்டார் என்னத்தை இண்டிகேட் பண்ணுதுன்னா ஹையர் லெவலில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பையிங் ப்ரெஷர் இல்லை அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. நம்ம இன்ட்ராடேலே அதான் சொல்கிறோம், பையர்ஸ் வந்து ஒன்று சேர மாட்டாங்க, ஒருத்தங்க சேர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதே தான் ப்ரைஸ் ஆக்ஷனை வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட் பண்ணுது உங்களுக்கு டெய்லி டைம் ஃப்ரேமில். அப்போது ப்ரைஸ் வந்து இந்த 3 கேண்டிலை தாண்டி டெசிசிவாக க்ளோஸ் வைக்கணும். இது இன்றைக்கி டேயோட க்ளோஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஃபர்தராக மேலே போக முடியும். அதுவுமே வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எல்லா ஈவெண்ட்டும் முடிஞ்சு போச்சு. அடுத்த மாதம் பட்ஜெட் வரப்போகுது. பட்ஜெட்டுக்கு அப்புறம் தான் மார்க்கெட்டில் ஒரு சஸ்டைனபிள் ரேலி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம அதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து நம்ம அப்படியே பேங்க் நிஃப்டி பக்கம் போயிடலாம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர புல்லிஷாலாம் இல்லை. ஸோ லைட்டாக ஏறி இருக்கான், ஹெவியாக ஏறி இருக்கான், நல்லா கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்கான். இதுலேயுமே ஷூட்டிங் ஸ்டார் தான். நம்ம வந்து முதல்ல டெய்லி டைம் ஃப்ரேமில் போய் டெய்லி சிபிஆரில் வந்து அனலைஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் டெய்லி டைம் ஃப்ரேமுக்கு வரலாம். ஓகேங்க. ஸோ நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் ஒரு டிசெண்டிங் ஒரு நேரோ சிபிஆருக்கும் மீடியமுக்கும் இடையில் இருக்கிற ஒரு சிபிஆர் ஃபார்ம் ஆயிருந்துச்சு. பட் ப்ரைஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா செமையாக ட்ரெண்ட் ஆனால். ஸோ ப்ரைஸ் கரெக்டாக R2 கிட்ட வரைக்கும் போனாங்க. இங்கே பாருங்கள், நிஃப்டி மாதிரிலாம் இல்லை, இவர் ரொம்ப மோசமான ஆள். பேராபோலிக் மூவ் போட்டு ஒரு செல்லிங் ஒரு ரெட் கேண்டில் கூட இல்லாமல் எவ்வளோ பாயிண்ட் போயிருக்காங்க பாருங்கள். அதனால தான் பேங்க் நிஃப்டி வந்து வைல்டு இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. 445 பாயிண்ட்டு, சுத்தமாக ரெட் கேண்டிலே கிடையாது, செமையான ரேலி. ஆனால் அதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுக்கு லோயரில் போட்டு கீழே இறங்கிட்டான், சிபிஆருக்கு மேலே முடிச்சிருக்கான். ஓகே, இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். ஆனால் இவ்வளோ பெரிய செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்கு, விச் ஆல்சோ இண்டிகேட்ஸ் தட் பையர்ஸ் ஆர் நாட் இன் த மூட் டு கேரி த ப்ரைஸஸ் அவே. மேலே கொண்டு போகிறதுக்கு அவங்களுக்கு விருப்பமே கிடையாது அப்படிங்கிறத இது இண்டிகேட் பண்ணுது. ஸோ நிஃப்டியில் சொன்னால் சேம் ப்ரைஸ் ஆக்ஷன் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ப்ரைஸ் இந்த இடத்துல போய் கீழே விழுந்திருக்கான், திருப்பியும் இங்கே போய் வந்து விழுந்திருக்கான். அதே மாதிரி இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிஃப்டிக்கு சொன்னோம் பார்த்திங்களா மந்த்லி R1ன்ட்டு, அதே மாதிரி பேங்க் நிஃப்டிக்கு இது வந்து பார்த்திங்கன்னா மந்த்லியோட R1. அதுக்கு மேலே ப்ரைஸால் சஸ்டெயினே பண்ண முடியல. இது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவான விஷயம் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ எப்போ ப்ரைஸ் வந்து இந்த பச்சை கோட்டுக்கு மேலேயும் அண்டு இந்த ஹை இருக்குது பார்த்திங்களா, ஒரு டபுள் டாப் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிங்க. அதை ஆல்ரெடி ஒரு பக்கம் இங்கே போய் விழுந்திருக்கான், இங்கே போய் விழுந்திருக்கான். அந்த இடம் எது அப்படின்னா இந்த இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிட் போல் அப்போ லைட்டாக கீழே விழுந்து மேலே போனோம் பார்த்திங்களா, அந்த இடம் தான் இந்த இடம். ஓகேங்களா. அதனால் இந்த இடத்த வந்து டிசிசிவாக அவன் தாண்டுற வரைக்கும் இவனை நம்ப முடியாது. அதே சமயத்தில் அவன் பேரிஷாக இருக்கானான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. பேரிஷாவும் கிடையாது, புல்லிஷாவும் கிடையாது, ஒரு கன்சல்டேஷன் மோட்டை சுற்றிக்கிட்டு இருக்கான். ஸோ எய்தர் R1 தாண்டி மேலே க்ளோஸ் பண்ணால் அவன் புல்லிஷ் ஆவான், S1 தாண்டி கீழே க்ளோஸ் பண்ணால் பேரிஷ் ஆவான். அது வரைக்கும் அவன் கன்சல்டேஷன்லேயே தான் இருப்பான். ஸோ நம்ம புல்லிஷோ பேரிஷோ ரெண்டுமே சொல்ல முடியாது. அண்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம டுமாரோ சிபிஆர் போயிடலாம். ஓகே, டுமாரோ சிபிஆரில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஒரு மீடியம் சிபிஆர் லெவல், மீடியம் சிபிஆர் தான், இது மீடியம் சிபிஆர்னு வச்சுக்கலாம். பட் க்ளோஸ் சின்னதாக ஒரு நேரோ சிபிஆருக்கான இண்டிகேஷனை காட்டுறான். ஓகேங்களா. ஸோ அண்ட் இது அசெண்டிங் சிபிஆர், அப்போ வேணால் மார்க்கெட் புல்லிஷாக தான் இருக்குன்னு அர்த்தம். ஸோ மார்க்கெட் கீழே விழுந்துச்சுன்னா மேலே போகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிறத அர்த்தம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 0.4% பக்கமாக இவன் கேப்பை பார்க்க போகிறான். அப்படி 0.4% வந்து இருங்க, நேற்று க்ளோஸ் வந்து பார்த்திங்கன்னா 895, இந்த 790 நம்ம எடுக்கக்கூடாது, ஏன்னா கடைசி நிமிஷத்தில் விழுந்திருக்கான் அவன். அதனால் இந்த 895 நம்ம எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா
ஸோ ஒரு 0.4% அப்படின்னா இவனுமே வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், முக்கியமாக இந்த பச்சை கோட்டுக்கு பக்கத்தில், அதாவது மந்த்லி R1க்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆக போகிறான். ஸோ இது நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும். இன்கேஸ் அவன் மேலே போனான்னா இந்த இடத்துலேருந்து ரிவர்சர் ஆவானா அப்படிங்கிறத நம்ம வந்து வாட்ச் பண்ணணும். அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து ட்ரெண்டிங் காமிக்கிறானா அப்படிங்கிறதையும் வாட்ச் பண்ணணும். ஸோ இன்றைக்கி டே அப்படிங்கிறது ரொம்ப க்ரூஷியலான ஒரு டே. எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் வந்து இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ ஒரு ட்ரெண்டிங் மூவ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி பல கன்சல்டேஷன்லாம் அவன் போட்டான். 1 2 3 4 4 நாளுமே கன்சல்டேஷன் தான். ஸோ மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கோ நாளைக்கோ ஒரு ட்ரெண்டிங் டே வரக்கு வாய்ப்பு இருக்குது. அது இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி டே, நிஃப்டியோட எக்ஸ்பைரி டே அப்படிங்கிறதுனால ஒரு 90% வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்டு நாளைக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. ஏன்னா திங்கக்கிழமைக்கு லீவு, அதனால் யாருமே வந்து ஒரு பொசிஷனெல்லாம் கேரி பண்ண மாட்டாங்க. அதனால் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒன்று அப்போ வேணால் இன்றைக்கி வரணும். ஸோ சும்மா ஒரு அசம்ஷனில் எனக்கு இருக்க எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஒன்று இன்றைக்கி வரணும், இல்லைனா டியூஸ்டே அன்றைக்கி வரணுங்க. நாளைக்கு வந்து ட்ரெண்டிங் டே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா 3 நாள் லீவில் என்ன வேணால் நடக்கலாம் அப்படிங்கிறதுனால மார்க்கெட்டில் வந்து ட்ரெண்டிங் டே விட மாட்டாங்க. இன்கேஸ் வந்தாலுமே சாயங்காலத்துக்கு மேலே ப்ராஃபிட் புக்கிங் வந்து கீழே இறக்கிடுவாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போதைக்கு பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல R1 கிட்ட ஒரு 2 தடவை வந்து பெரிய ரிவர்சல் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால, ஈவன் அது அசனிங் சிபிஆர் இருந்தாலுமே நான் வந்து இந்த R1 ரிவர்சலை வந்து ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடாக சொல்கிறேன். பட் எப்படி சொல்கிறது, அசனிங் சிபிஆரில் என்றைக்குமே R1 ரிவர்சல் அப்படிங்கிறது ஹை ப்ராபபிள் ட்ரேட் கிடையாது. பட் இன்றைக்கி சினாரியோவுக்கு மட்டுமே இது வந்து ஹை ப்ராபபிள் ட்ரேட். எல்லா நாளும் நீங்கள் வந்து அது ஹை ப்ராபபிள் ட்ரேட் நினச்சக்கூடாது. இன்றைக்கி மட்டும் அது ஹை ப்ராபபிள் ட்ரேட். ஓகேங்களா? அதே மாதிரி சப்போஸ் ப்ரைஸ் கீழே விழுந்துச்சுன்னா S1 ரிவர்சல் ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேட். இது 2 தான் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அப்படியே நம்ம இதை வந்து டெய்லி டைம் ஃப்ரேமுக்கு கொண்டு போயிட்டோம் அப்படின்னா, டெய்லி டைம் ஃப்ரேமில் இன்னும் இந்த மந்த்லியோட R1 தாண்ட முடியல. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நெகட்டிவ்லாம் சொல்ல முடியாது. மார்க்கெட் பாசிட்டிவாக தான் இருக்குது. பட் ஹையர் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா செல்லிங் ப்ரெஷர் வருது அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுது. ஸோ டெசிசிவாக தாண்டி க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு கீழே சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கேண்டிலோட லோ, அதாவது 48,926 கீழே போனால் தான் அவன் நெகட்டிவ். அது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவனை பெருசாலாம் நம்ம நெகட்டிவ்லாம் சொல்ல முடியாது. ஸோ ஒரு கன்சல்டேஷன் மோடில் இருக்கான் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எல்லா டைம் ஃப்ரேம்லையுமே இருக்க அனாலிசிஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே. அதனால் நீங்கள் வந்து இதை பார்த்து ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா என்றைக்குமே புரிஞ்சுக்குங்க, மார்க்கெட்டில் எல்லா நாளுமே நம்மளால் வந்து ப்ராஃபிட் மட்டுமே பண்ண முடியாது, லாஸ் அப்படிங்கிறத வரதான் செய்யும். அதனால் ரிஸ்க் ஒன்று மட்டும் தான் நம்மளை வந்து மார்க்கெட்டில் சஸ்டைனபிளாக ரொம்ப நாளைக்கு வச்சுக்கும். அதனால் பெருசாக ரிஸ்க் எடுக்காதீங்க. ஒரு நாளைக்கு 1% to 2% மேக்ஸிமம் அவ்வளோ மட்டுமே ரிஸ்க் எடுங்க. ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ரீட்டைல் ட்ரேடராக என்றைக்குமே நம்மளுடைய வின்னிங் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி தான். ஸோ நம்ம வந்து சைக்காலஜிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பொசிஷன் சைசிங் சரியாக ஃபாலோ பண்ணால் மட்டுமே நீங்கள் ஜெயிக்க முடியும். அதை வந்து எப்போவுமே மனசில் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி இன்னும் நிறைய பார்வையாளர்கள் நம்ம சேனலுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி.